இந்த நாளிலே மேய்ப்பனுடைய கோலிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மேய்ப்பனுடைய கோல் வேத பாடம் தொடர்ச்சியாய் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு விசுவாசி, அதே மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது, அதே சமயத்தில் அந்த மனுஷனுடைய அபிஷேகம் ஊழியத்தில் வருகிற பொழுது அந்த மனுஷன் எப்படியாய் மாறுகிறான், சாதாரண விசுவாசியாக இருக்கிறது அதனுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது, இது மேய்ப்பர்களும் அறிய வேண்டும், ஊழியக்காரர்களும் அறிய வேண்டும், மன்னிக்கும் விசுவாசிகளும் அறிய வேண்டும். இரு தரத்தாருக்கும் சேர்த்து தான். ஏனென்றால் இன்றைய சபை நாளைய ஆலயம், இன்றைய விசுவாசிகள் நாளைய ஊழியக்காரர்கள். நாளை நீங்கள் ஊழியக்காரர்கள் ஆகுவதற்கு தான் சபை உங்களை பயிற்சி கொடுக்க வேண்டும், உற்பத்தி ஆயத்தப்படுத்த வேண்டும். வருகைக்கு ஒருபுறம் சபை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தப்பட்டாலும் ஊழியக்காரர்களை உருவாக்குறது சபையினுடைய தலையாய கடமை. சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலர் தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், போதகர்களாகவும், இப்படியாக 5 விதமான கட்டப்பட்ட ஊழியங்கள் சபைக்குள்ளே வர வேண்டும். அது பரிசுத்தாவினுடைய எதிர்பார்ப்பு. சபையில் எத்தனை பேர் வருகிறார்கள் என்பது மட்டுமல்ல, வருகிறதுக்கான நோக்கம் இதுதான். அடுத்த கட்டத்திலே உங்களை உயர்த்தப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வளர வேண்டும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டில் வர்றாங்க, சொந்த வீட்டில் இருக்கிறவங்க இன்னும் கொடுத்தனம் கட்டி விட்றாங்க வாடகைக்கு. 2 வீலர் வராங்க, 4 வீலர் வராங்க, 4 வீலர் வராங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க. இதெல்லாம் பொருளாதார ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ரீதியில் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை திருஷ்டாந்தப்படுத்தி கொள்வதற்கு உங்கள் அழைப்பும் தெரிந்து கொள்ள நீங்கள் அறிகிற பொழுது நீங்கள் ஒரு காலம் விழுகிறதில்லை. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே முதல்ல இந்த மனுஷனுடைய பெயர் என்ன? சீமோனாய் காணப்படுகிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் 42வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சீமோன் இனி நீ பேதுரு என்று அழைக்கப்படுவாய், அதனுடைய அல்லது கேபா என்று அழைக்கப்படுவாய். கேபா என்றாலும் பேதுரு என்றாலும் ஒரே அர்த்தம்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த மனிதனை யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இவன் சீமோனாய் காணப்படுகிற பொழுது, சீமா இல்லை சீமோன், சீமோனாய் காணப்படுகிற பொழுது இவனுடைய ஒரு விசுவாசி ஒப்பனையாய் காணப்படுகிறான். இவன் என்ன செய்கிறான்? மிகவும் கர்த்தரை நேசிக்கிறான். உணர்ச்சியின் மூலமாக, உணர்ச்சி பூர்வமாக உணர்ச்சி வசப்பட்டு இவனோட நேசத்தை வெளிப்படுத்துகிறான். அதனால் என்ன நடக்கிறது என்று கேட்டால், திடீரென்று பார்த்து என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா என்று கேட்கிறான். குமாரனாகிய தேவன் என்பதை கூட அந்த எண்ணம் கூட இல்லாமல் இந்த அன்பின் மிகுதியால் சொல்கிறீர் என்று என்ன சொல்லுகிறான் என்றால், ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்கிறான். யாரை எப்படி பேசணுன்றது தெரியல. ஆண்டவரே எங்கே போகிறீர், நானும் உன்னை பின்தொடர வருகிறேன். அந்த அதட்டுதலுக்குரிய ஒரு துணி அங்கு காணப்படுகிறது. அதே சமயத்தில் அன்பும் அங்கு வெளிப்படுகிறது. ஒரு பக்குவமே இல்லாத ஒரு மனுஷனாய் இந்த மனுஷனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. பிரியமான தேவனோட ஜனமே, அதே சமயத்தில் சீமோன் என்ன செய்கிறான்? இயேசுவை எதிர்பார்க்கிற நேரத்தில் நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். மார்க் 14:37 வாசிக்கிறோம், அவன் சீமோனே 1 மணி நேரமாவது என்னோட ஜெபிக்கலாம் இல்லையா, நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். அதே சமயத்தில் இந்த சீமோன் என்ற அந்த சீமோனாய் ஒரு மனுஷன் வாழ்கிறான். பழைய வாழ்க்கை சொல்லுகிறேன், விசுவாசியின் வாழ்க்கையாக இருந்தாலும் கூட சொல்கிறேன். இயேசுவை விசுவாசித்த பிறகு வாழ்க்கையில் தோல்வி ஜெயம் இதெல்லாம் கலந்து வரும் என்று சொல்லுகிறார்களே, இந்த சீமோனாக இருக்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி காணப்படுது. பழைய மனுஷன் இது. நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், நீங்கள் கூர்ந்து கவனித்து கொண்டே வாருங்கள். இதற்கெல்லாம் வேத அத்தாட்சியும் இருக்கிறது உங்களுக்கு தெரியாததில்லை. இந்த சீமோனாக இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? என் வாழ்க்கையில் தோல்வி வருகிறது. அந்த தோல்வியை கர்த்தர் ஜெயமாய் மாற செய்கின்றார். அதான் ரா முழுவதும் வலை வீசுகிறான், ஒன்றும் கிடைக்கவில்லை. அதன் பிறகு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பகலிலே போய் நீ ஆழத்திலே வலையை போடு என்று சொல்லுகிறார். ராவில் தான் மீன் கிடைக்க ஆண்டவரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஆனாலும் உடைய வார்த்தையின்படி செய்கிறோம் என்று போய் ஆழத்திலே வலை வீசுகிறான். அப்பொழுது திரளான மீன்களை பிடிக்கிறான். பிடித்த உடனே என்ன சொல்லுகிறான்?
பெரிய மகசூல், பெரிய அறுவடை, பெரிய ஒரு கொள்ளை கிடைத்த உடனே ஆண்டவரே என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுகிறான். ஆசீர்வாதம் வந்த உடனே ஆண்டவருக்கு டாட்டா காட்டுறான் இல்லையா விசுவாசி? அது போல் தான் இது. அந்த மனுஷன் சொல்லிட்டான், நம்ம வேலையை காமிச்சிடுறோம், அவ்வளோதான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, திடீரென்று ஆண்டவர் சிலுவையின் பாடுகளை குறித்து வருகிற பொழுது இந்த மனுஷன் சொல்லுகிறான், இது உமக்கு நேரிடக்கூடாது என்பதை இயேசுவை கூப்பிட்டு கடிந்து கொள்ளுகிறான். யாரை கடிந்து கொள்ளுகிறது? இதெல்லாம் உமக்கு நேரிடக்கூடாது, நீர் என்னை விட்டு போகக்கூடாது, நீர் என்னோட தான் இருக்கணும், சிலுவையின் பாடுனா என்ன, எங்களை விட்டு போகிறீங்க, அதெல்லாம் கூடாது, இப்படியாக மாம்ச ரீதியாகி பேசுகிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லி அவனுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவியை கடிந்து கொள்ளுகிறான். அவனுக்குள்ளே இருக்கிறது என்றால் என்ன? எது தேவ திட்டமோ அதற்கு எதிராக வருகிற பொழுது கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ளுகிறான். ஏன் நான் இதெல்லாம் உங்களுக்கு விலைக்கு சொல்லுகிறேன் என்றால், இந்த மனுஷன் அதே சமயத்தில் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே உண்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவனும் மண்டையில் இருக்கிறது. பேதுருவே என்னை நீ மறுதளிப்பாய்? இல்லை, நான் மறுதளிப்பதில்லை. அதுக்கு என்ன தெரிகிறது என்றால், ரொம்ப மெத்த படித்த மேதாவி போல் இந்த மனுஷன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே நீர் எப்படிப்பட்ட மனுஷன்? நித்திய ஜீவன் உம்மிடத்தில் இருக்கிறது ஐயா, உம்மிடத்திலிருந்து நான் எங்கே போவேன்? பேச்செல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறது. இப்படியாக பேசிக்கொண்டிருக்கிற சீமோன் கடைசியில் சிலுவையின் பாடுகள் வருகிறது. அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், இந்த மனுஷன் எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே இழந்து விடுகிறான். பிரதாபமான மனுஷன் இழந்து விடுகிறான் என்றால் என்ன? இயேசுவை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் மறுதலிக்கவும் செய்கிறான். நீரும் கலிலேயன் அல்லவா, இந்த மனுஷரோடு கூட நீர் இருந்திரல்லவா என்று அரண்மனை முற்றத்தில் போய் உட்காருகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 3 முறை என்னை மறுதலிப்பாய். இல்லை, நித்திய ஜீவன் வசனங்கள்லாம் மண்டையில் தான் இருக்கிறது, வாழ்விலும் தாழ்விலும் நானே போய் பின்தொடரேன் என்று சொன்ன மனுஷன் திடீரென்று அந்த போர் சேவருடைய காதை வெட்டி போட்டுறான். அந்த தோட்டத்தில் வந்து போர் சேவரெல்லாம் பிடிக்க வருகிறார்கள், அந்த அவனுடைய காதை வெட்டிடுறான். ஏன் இப்படி செய்தாய்? பட்டயத்தை எடுக்கிற ஒரு பேதுரு உணர்ச்சி வசப்பட்டு கர்த்தரை சேவிக்கிறது. இந்த மனுஷன் அதே சமயத்தில் இயேசுவுக்கு பண தட்டுப்பாடு வருகிற பொழுது பேதுரு அழைக்கிறார், வரி செலுத்த வேண்டும், நீ கடலுக்கு போய் ஒரு மீனை தூண்டியில் போடு, ஒரு மீன் கிடைக்கும், அது வாயில் இருக்கிற வெள்ளிக்காசு எடுத்து எனக்கும் உனக்கும் நீ வரி செலுத்து என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி எல்லா இக்கட்டான இயேசுக்கு இக்கட்டான சூழ்நிலையிலெல்லாம் இந்த மனுஷன் இருக்கிறான். ஒரே ஓட்டமாய் அந்த கல்லறையில் ஓடி வருகிறான், எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு வந்து கர்த்தர் தரிசனமாகின்றார். இப்படியாக இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விதமான பேதுருவை நம்பி எதுவும் செய்ய முடியாது. விசுவாசியினுடைய வாழ்க்கையை இப்படி இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த பேதுருவை பார்த்தா சில சமயத்தில் சந்தோஷப்படும், சில சமயத்தில் கோபம் வரும், சில சமயத்தில் அந்த மனுஷனை பார்த்தாலே என்ன செய்வதென்றே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துவிடும். பேதுரு இவனை ஏன் நம்ம சந்தித்தோம் என்பதை போல ஆகிவிடும். மாம்ச ரீதியில் சொல்லுகிறேன், எல்லாவற்றிலும் தெரிந்த போல பேசுகிறது, எல்லாவற்றிலும் முன்னே வருகிறது, இயேசுவின் மீது அதிகமான பாசம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, எல்லாம் மாம்ச ரீதியில் இருக்கிறது. ஒருவேளை இன்று இரவு நீங்கள் சோதித்து பாருங்கள், நீங்கள் இந்த மெய்ப்பெண் கோலிலே உங்களுடைய அன்பு ஆண்டவர் பட்சத்தில் எப்படி இருக்கிறது? எங்கே அவருக்காக நிற்க வேண்டுமோ, ஆனால் எல்லாம் ஓடிட்டான், என் ஒண்டி தான் இருக்கான், எல்லாரும் ஓடிட்டானுங்க. ஆனால் இந்த மனுஷன் மட்டும்தான் இருக்கிறான், பின்னாடியே ஃபாலோ பண்ணின்னு வர்றார், அரண்மனை கொண்டு போனாலும் வர்றார், அவருக்கு அங்கேயெல்லாம் மாத்திரம் அங்கே இருக்கிறார். அப்போது பயம் வந்துருச்சு. ரோமாபுரி போர் சேவகர்கள் உடைய தண்டனைலாம் என்னான்னு இவருக்கு தெரியும். யாருக்கு? நம்ம பேதுரு ஐயாவுக்கு. அதனால் அந்த பெண் எதிர்க்க அந்த கலிலேயன் அல்லவா உன் பேச்சு உன்னை காட்டி கொடுக்கறது. இல்லைம்மா, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இவரை நான் சத்தியம் பண்ணுறேன், சத்தியமாக சொல்கிறேன், இவரை மறுதளிக்கிறான். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பிசாசு புடமென என்ன இடத்துல உத்தரவு கேட்டு பெற்றுக்கொண்டான். எப்படி இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட மனுஷன்தான் இந்த பேதுரு. அப்புறம் மனம் கசந்து அழுகுறார் ஐயா.
ஆண்டவரே மறுதளிச்சிட்டையா, என்னை மன்னிச்சுக்கோங்க. எவ்வளோ அன்பாக நான் இடத்துல இருந்தேன். அந்த 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 இடம் வந்தோன்னே நம்ம எஸ்கேப் ஆயிடும், டக்குன்னு ஸ்லிப் ஆயிடும். அது பெண்ணாக இருக்கலாம், அது மாம்சமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஒரு உயர்வாக இருக்கலாம், ஒரு உத்தியோகமாக இருக்கலாம், ஒரு திருமணமாக இருக்கலாம், ஒரு நல்ல எதிர்காலத்துக்குரிய நல்ல வாய்ப்பு வரக்கூடிய மாம்சத்தை உயர்த்துக்கக்கூடிய ஒரு தருணம் கிடைக்கலாம். அந்த நேரத்தில் கர்த்தரை நாம் மறுதளிக்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆமாம், திருமணம் இஷ்டத்துக்கு போய் பண்ணால் லவ் பண்ணுறேன் ஜவ் பண்ணுறேன்னு அதுக்கப்புறம் அதுக்கு செலுத்துகிற கரையும் பெருசு. அப்போ காதலிக்கிற பொழுது இருக்கிற மாதிரி யார் இருப்பான்? புருஷன் இல்லை மனைவி. அப்போ வேறு முகம். இப்போ ஐயா எனக்கு எல்லாமே மாறிடுச்சு. இப்போ என்ன, இப்போ நடு ஆற்றுல வந்துட்டு என்ன செய்யறது? சொல்கிறேன், இந்த இடத்துலலாம் இயேசுவை மறுதளிக்கிறதுக்கான விசுவாசி சொல்கிறேன். விசுவாசி ஞானஸ்தானம் திருமணத்துக்காக எடுக்கிற குடும்பங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வீசுகிற பொழுது இதுதான் கர்த்தர் கிருபை. சில சமயத்தில் அந்த புயலிலே கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறவர்கள். ஆனால் சில சமயம் இந்த புயல் வருகிற பொழுதும் தெரியாது. சில சமயத்தில் இந்த திருமணம் ஆனால் உடச்சி கொண்டு போகிறவனும் இருக்கிறான். அதனால் அந்நியனுக்கு பிணைக்கப்பட வெகு பாடுபடுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போது கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளே வருகிற பொழுது அதே இடிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை கர்த்தர் செய்கிற கட்டி எழுப்பி உங்களை கர்த்தர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான பகுதியில் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் செய்த தவறுக்குரிய பலனை இப்போ போய்கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு பிதாவினுடைய வீட்டிலே ஆரம்பிக்கப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய லட்சணமே, இப்படியாக திருமணத்திலே மறுதளிப்பார்கள், வேலை ஸ்தலத்திலே மறுதளிப்பார்கள், வியாபாரத்திலே மறுதளிப்பார்கள். கள்ளத்தராசு கர்த்தருக்கு பொல்லாப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. செய் தொழிலே மறுதளிப்பார்கள், ஆராதனையிலே மறுதளிப்பார்கள், திருவிருந்திலே மறுதளிப்பார்கள், ஞானஸ்தானத்திலே மறுதளிப்பார்கள், சபையிலே மறுதளிப்பார்கள். ஆமாம், சத்தியம் என்னன்னு தெரியும், எங்கே நம்முடைய ஆத்மா போஷிக்கப்படும் தெரியும். அதன் பிறகு மாம்சத்தை தேடி போகிறது என்றால், மாம்ச ரீதியாக சபைக்கு போகிறது, பாரம்பரியத்தின் பின்னாலே போகிறது என்றால், திருமணம், உத்தியோகம், இப்படி பல காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். பேதுரு மட்டும் இல்லை, விசுவாசிகளும் சரி ஊழியக்காரர்களும் சரி இருவருமே இந்த மறுதளிக்கிற விஷயத்தில் விசுவாசி இல்லை, ஊழியக்காரன் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி போய் கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, மெய்ப்பனுடைய கோலிலே இதை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மாம்ச ரீதியிலே கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? ஓட்டமாய் ஓடி வருகிறதும் ஓட்டமாய் ஓடி போகிறதும் பாடுகள் என்று வருகிற பொழுது, உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்து சோதிக்கப்படுகிற பொழுது, உங்களுக்குள் கிறிஸ்து தூஷிக்கப்படுகிறாரா? என்னையா ஜெபிக்கிறீர்கள், ஒன்றும் நடக்கவில்லை, ஆமாம்மா உண்மைதான் நீர் சொன்னது என்று சொல்லுகிறீர்களா? இதெல்லாம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நல்லா தெரிகிறது, இந்த மனுஷன் ஒரு வித்தியாசமான மனுஷனாய் மாறுகிறான். 120 பேர் கொண்ட மேல் வீட்டு அறைக்குள்ளே போகிற பொழுது இருந்த பேதுரு அந்த வீட்டை விட்டு இறங்குற பொழுது, மேல் வீட்டிலேருந்து இறங்குற பொழுது இந்த மனுஷன் வேறு மனுஷனாய் மாறுகிறான். அதுதான் இங்கே ஆச்சரியம், ஆரோக்கியம், எல்லாம் அற்புதம். இந்த 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது பேதுருவா இது அந்த மேல் வீட்டு அறையினுடைய அபிஷேகம். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலத்தில் ஏன் இங்கே போகிறீங்க, ஏன் இங்கே போகிறீங்க, ஏன் இங்கே போகிறீங்க, அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆராதனை ஸ்தலத்தில் எந்த இடத்துல சொல்லுகிறாங்க? உனக்கு அந்த இடத்துல தான் விமோச்சனம் இருக்கிறது. எருசலேம் உனக்கு அதான் வர முடியல பாருங்கள். ஒரு முறை வந்து அடுத்த முறை வருவதற்குள்ளே பல தடைகள் வருகிறது என்று சொல்லுகிறாங்களே. சிலருக்கு போக பிடிக்காது. அதாவது தேவன் இருக்கிறார் தெரியும், தேவன் மகிமைப்படுகிறார் தெரியும், தேவன் கிரியை செய்கிறார் என்று தெரியும், ஆனால் அந்த இடத்துல வர முடியாது. ஏன்? எருசலேமுடைய சட்டத்திட்டம் அப்படி. இயேசுவை அவருடைய நாமத்தையும் தொழுது கொள்ளுகிறவனை உச்சரிக்கிறவன் பெரிய தண்டனைக்கு உட்படுவான். அதனால் இந்த 120 பேரும் மேல் வீட்டு அறையில் போய் உட்கார்ந்து கொண்டு மௌனமாக இருக்கிறார்கள். எதுவும் பேசவில்லை, எதுவும் ஆராதிக்கவில்லை, பாடவில்லை, உபவாசிக்கவில்லை, ஒருவருக்கு ஒருவர் எதுவும் பேசிக்கவில்லை. ஆனால் எல்லாரும் ஒரே மனதோடு போயிருக்கிறார்கள். யாரை பார்க்க? தேற்றலாகிய பரிசுத்தாவியை காண போயிருக்கிறார்கள். அவரை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்பொழுது பெற்றுக்கொண்ட 120 பேரில் இந்த மனுஷன் 2:14, அப்போஸ்தலர் 2:14 பாருங்கள். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று, அப்போ நிற்க ஆரம்பிச்சது தான் கர்த்தருக்குன்னு. அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேம் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள்.
பாருங்கள் பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த மனுஷன் செம்படவன், இந்த மனுஷனுக்கு படிப்பறிவு இல்லாதவன். 2வது அதிகாரத்தில் இந்த மனுஷன் என்ன அழகாக, அதாவது இந்த இடத்துல ஆவியை பெற்ற ஊழியக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நீங்கள் விசுவாசியாக இருந்தீங்க, நிற்கிறதும் நிர்மூலமாகிறதும் உலர்றதும் எழுந்திருக்கிறதும் அழுவுறதும் கண்ணை கசக்கிறதும், அதுக்கப்புறம் உதட்டை பிதுக்கிறதும், அதுக்கப்புறம் இயேசுவை மறுதளிக்கிறதும், அப்புறம் இயேசுவை துதிக்கிறதும், உபவாசிக்கிறதும், காடிங்க கொடுக்கறது, தசமாக கொடுக்கறது, ஊழியருக்கு நீங்கள் உபசரிக்கிறது, இதெல்லாம் போய் கொண்டிருக்கும். ஆனால் ஊழியக்காரன் என்று வருகிற பொழுது அந்த அபிஷேகத்திலே ஒரு மாறுதல் வரும். அதுதான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் எங்கே நீங்கள் பெற முடியும் என்று கேட்டால், எங்கே உனக்கு ஆட்சேபனை அதிகமாக இருக்கிறதோ, எந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டவரை குறித்து நீங்கள் அறிய வேண்டிய இடத்திலே போகக்கூடாது என்ற ஒரு தடை இருக்கிறதோ, அந்த இடத்தில் தான் உன்னை கர்த்தர் அக்கினியினால் அபிஷேகம் பண்ணுவார். நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த 120 பேரும் வெவ்வேறு பாஷைக்காரர்கள், ஆனால் ஒரே மனம் கொண்டவர், லைக் மைண்டட் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னணி இருக்கிறது. இந்த 120 பேருக்கும் ஒரே மனிதர்கள் தான், மனித பிறவி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவர்களுடைய இருதயத்தில் ஒரே மனம் இருக்கிறது. என்னவென்றால், வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் வாய் பேசவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாஷைக்காரர்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்ப பின்னணியை சேர்ந்தவர்கள். கீழே பார்க்கிற பொழுது, மேல் வீட்டாரையிலேருந்து கீழே பார்க்கிற பொழுது குடிகாரர்கள் இருக்கிறாங்க, ஞானிகள் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கிறாங்க, இயேசுவை மறுதளிக்கிறவர் இருக்கிறாங்க. எல்லாரையும் தாண்டி 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 போய் தான் மேல் வீட்டாரையில் ஏற முடியும். இதில் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லாமலே பாரம்பரியம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் 120 பேர் யார் என்று தெரியவில்லை. அதில் 11 சீஷர்கள் இருக்கிறாங்க, மிச்சம் 109 விசுவாசிகள் யார் என்று தெரியவில்லை. ஆனால் பின்பற்றினதோ, இயேசுவை பின்தொடர்ந்ததோ பல்லாயிரங்கள் தொடர்ந்தது. 5 அப்பம் 2 மீன், 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள். அப்புறம் மனைவி மக்கள்லாம் சேர்த்தா ஒரு 20,000 பேர் சாப்பிட்ருப்பான். அப்புறம் போர்வையெல்லாம் விரித்து போட்டு இந்த குருத்தோலை ஞாயிறு வைக்கிறோம் இல்லையா, ஓசன்னா 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 ஓசன்னா. அப்புறம் அந்த அற்புதங்களை பெற்றவர்கள் புத்தகம் கொள்ள முடியாத அளவுக்கு சாட்சிகள் இருக்கிறது, எழுதினவன் புத்தகம் கொள்ளாது. அப்போது திரளான ஜனங்க அற்புதங்களை பெற்றுக்கிறாங்க. ஜேன்னு ஜனங்க இருக்கிறது, லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுகிறாங்க. ஆனால் மேல் வீட்டாரில் வந்தது மட்டுமே 120 பேர். இதுதான் இன்றைய கிறிஸ்தவம். இன்றைய கிறிஸ்தவம் இதான். தெரியும், ஆண்டவரை தெரியும், ஆண்டவர் வசனம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், இதில் 120 பேரில் ஐயா பேதுரு மட்டும் எழும்புகிறார், கர்த்தருக்கென்று எழும்பி நிற்கிறார். அதுதான் இங்கே காரியம். ஊழியக்காரர்கள் முதலிலே கர்த்தருக்கென்று நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும், அதுவும் ஜனத்தின் மத்தியிலே. பேதுருக்கு அவ்வளோ ஞானமெல்லாம் இல்லை, அதே செம்பட மனுஷன்தான், மீன்பிடி தொழில் தான். தொழில் என்னன்னு பார்த்தா, அப்போ இயேசு கூட இருக்கிறப்போ அவர் மீன் பிடிக்கிற செம்படம் தான், இல்லைன்னு சொல்ல. படிப்பு கிடையாது, எந்த விதமான குடும்ப பின்னணி கிடையாது, எந்த விதமான அந்தஸ்து கிடையாது, நாகரிகம் தெரியாது. இயேசுனுடைய சீடன் என்பதும் அங்கு சொல்லிக்கொள்கிற அளவுக்கு அவனுடைய பக்தி கிடையாது. இயேசுக்காக நிற்பான்னு பார்த்தாலும் அந்த மனுஷன் நிற்கிறதில்லை. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு இந்த மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால், எழும்பி பேசுகிறான், உரத்த சத்தமா என்றால் முழு பலத்தோடு பேசுகிறான். என்ன பேசுகிறான்? என்ன பேசுகிறார் பேதுரு? பேதுருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் 2வது அதிகாரம் மட்டும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பேதுருடைய, நான் சுருக்கமாக சொல்கிறேன், சாட்சி. அடுத்தது யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை தொட்டு பேசுகிறார், தீர்க்கதரிசன ஆகமங்களை எடுத்து அதை மேற்கோள் காட்டி சொல்லுகின்றார். அடுத்தது சீசத்துவத்தை குறித்து சொல்லுகிறார், ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லுகிறார், பரிசுத்தாவை குறித்து சொல்லுகிறார். பேதுருவா இது வாய் பார்த்தீர்களா? அன்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் மறுதளிக்கும் செய்த அதே உதடுகள் முதலில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவுடனே முதல் சுத்தம் என்னவென்று கேட்டால், மக்கள் பார்க்கிற அளவுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறான், முகத்தை மனுஷன் பார்க்கிறான். இந்த நாவு தான் முதல்ல சுத்திகரிக்கப்படும். அதான் ஏசாயா சொல்லுகிறார், கர்த்தரை பார்த்துருன்னா, ஐயோ அசுத்த உதடு உள்ளவன்னா, அசுத்த உதடு உள்ளவன்னா
என்று அவன் சொல்லி அறிக்கை எடுக்கிற பொழுது ஒரு அக்கினி வந்து அவருடைய உதட்டை தொடுக்கிறது. அன்றிலிருந்து அவர் தீர்க்கதரிசி ஆகிறார். நீங்கள் அறிக்கை எடுக்கிற பொழுதே உங்களுக்கு அற்புதம் நடைபெறும். அறிக்கை நீங்கள் சொல்லுவீங்க, கேத்தலிக்கில் தான் அறிக்கை, அதெல்லாம் இல்லை, நாங்கள் பெந்தகோஸ்தே கோயில். அட, வேதம் சொல்லுங்க, தான் பாவங்களை மறைக்கிறோன்னு வாழ்வடைய மாட்டான். இதில் என்ன கேத்தலிக், இதில் என்ன பெந்தகோஸ்? ஆசீர்வாதம் வேணுன்றது வழியை சொன்னால் அதுக்கு சபை பாகுபாடு பார்த்தா முடியாது. தன் பாவங்களை அறிக்கைட்டு விட்டு விடுகிறோன்னு வாழ்வடையுமா? பாவங்களை மறைக்கிறோன்னு வாழ்வடைய மாட்டான். என்கிட்ட சொல்லு, நான் சொல்கிறேன். கர்த்தர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறேன். நான் அறிக்கையிடுறதுன்னா அந்த சபை இந்த சபைன்னா வசனத்துக்கு கீழ்ப்படிக்கணும். அந்த அறிக்கை எடுக்கிற பொழுதே பரலோகம் திறக்கும் இயேசுவின் நாமத்தில். நீ அறிக்கை எடுக்கிற பொழுதே உண்மையான அறிக்கை, அது ஒரு பெரிய மனம் திரும்புதலுடைய பகுதி. அது அறிக்கை என்பது போய் பாதிரியார்கிட்ட சொல்கிறது, போய் இன்னொரு மனுஷன்கிட்ட சொல்கிறது இல்லை. அது யோசுவா காலத்தில் அந்த ஆகானிடத்தை கேட்கிறார், மகனே சொல்லு என்ன செய்ய போகிறேன்னு. சொல்லி முடித்தோடனே ஆகான் மேலே கல் எறிஞ்சு கொண்டு போட்டானுங்க. அதுதான் சொல்கிறேன், மனுஷங்கிட்ட சில விஷயந்தான் நீங்கள் சொல்லணும். இயேசுவை போல் யாரும் இருக்க முடியாது, எந்த போதங்களும் இருக்க முடியாது, எந்த தீர்க்கதரிசி இருக்க முடியாது. மனுஷங்கிட்ட சொன்னால் கல்லெறிஞ்சு கொண்டு விடுவான். கர்த்தர்கிட்ட சொன்னால் நமக்கு ஒரு வழியை கர்த்தர் திறக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனமே, முக்கியத்துவம் கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்ல வரேன். நான் அறிக்கை எடுக்கிறதுல இருக்கிற ஆசீர்வாதம் சொல்கிறேன். இந்த இடத்துல என்ன அருமையாக இந்த மனுஷன் பேசுகிறார். ஏசையா சொல்லுகிறார், ஐயா நான் அசுத்த உதடுள்ளவன், உடனே அதை பாவ நிவர்த்தி செய்யப்படுங்க. அதுக்கு சொல்ல வரேன். நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள், என்று அறிக்கையிடுங்க. என்னென்னலாம் குற்றம், என்னென்னலாம் குறைகள், என்னெல்லாம் உங்கள் மேலே தவறு இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீர்களோ அதெல்லாம் கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தேவ சமூகத்தில் அமர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பரலோக மருத்துவ அருளுகிறதையும் தேவ சமாதானம் உங்களுக்குள் வருகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். இந்த இரவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதிருங்கள். இந்த இரவு கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட இரவு. அதனால் தான் நீங்கள் சங்கமித்திருக்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இப்படியாப்பட்ட மனுஷனாக இந்த மனுஷன் பேதுரு. ஆனால் எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, அந்த மனுஷன் மறுதளித்தான் இயேசு. அது உலகம் அப்படி தான் சொல்லும். உங்களுடைய பழைய வாழ்க்கையை குறித்து ஜனங்க பேசினாலும் உங்கள் புதிய வாழ்க்கையில் நீங்கள் காட்டுகிற கனிகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், அறிக்கை எடுக்கிறதா இருக்க வேண்டும். ஆண்டவரே, இது என்னை குத்துகிறது, இதை என்னை வாட்டுகிறது, இதை என்னை வதைக்கிறது, இது நான் செய்தது. வேதம் தெரியாது, அப்போ சத்தியம் தெரியாது, சமாச்சாரம் நமக்கு தெரியாது, விஷயம் தெரியாது, சப்ஜெக்ட் தெரியாது. எதையாவது ஒன்று பண்ணி தொலைச்சிருப்போம். அந்த காலத்தில் பண்ணி தொலைச்சிருப்பேன்னா நான் தாய் தகப்பனை கீழ்படிய சொல்லும் வேதம். அது ஒன்று தானே நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே வராது. அதுக்கப்புறம் அபிஷேகமாக நான் பட்டவனை பற்றி எதுவும் நம்ம பேசக்கூடாது. சில பேர் தெரியாமல் பேசியிருக்காங்க. சில பேர் பாடம் எடுக்கிற வாத்தியாரை கிண்டல் பண்ணது கூட பெரிய பாவம் இல்லையா? ஆமாம், நான் சொல்கிறது சும்மா பருவத்துக்கு ஏற்றபடி சொல்கிறேன். பரிகசிக்கிறது பாவம். தெரியாது, சில சமயம் சத்தியம் அறிய வரைக்கும் தெரியாது. விமர்சிக்கிறது பாவம், தெரியாது. இதெல்லாம் அறிக்கையிட இதெல்லாம் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் சிறைப்படுத்தி வச்சுருக்கோம். நீங்களும் நானும் சகல விதமான நன்மைகளை பெற்று அனுபவிப்பதற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நம் தேவன். ஆனால் ஒவ்வொரு நன்மையும் இந்த பாவங்கள் போய் என்ன பண்ணியிருக்கோம், அதை அப்படியே கட்டி போட்டு வைத்திருக்கோம். All the locked blessings are getting unlocked tonight in the name of Jesus by your confession before the Lord. ஆமாம், அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்து. அதனால தான் சொல்கிறேன், கடன்னு வந்தோடனே என் தேவையெல்லாம் சொல்லிட்டு ஜெபிச்சுட்டு ஓடிடக்கூடாது. தேவ சமூகத்தில் உங்களை முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்திரப்படுத்தணும். You have to balance and stabilize your mind with the Lord. Get yourself connected to the Lord. Then you will have a guilty conscience. All your guilt will come before you. And then you will start confessing it. And thereafter you can see the Lord's presence and peace will be showered upon you. And you will read the word of God. You will come to know where you are really wrong and what you need to do. எதுவுமே இல்லாமல் நேரம் என் தேவையெல்லாம் இருக்குது, அதுதான் வேதம் சொல்லுது. உங்கள் தேவை என்னன்னு முன்னாடியே எனக்கு தெரியும். முதல்ல நீங்கள் அந்த பாவ அறிக்கையில் சொல்லி உங்களை நீங்கள் சிறப்படுத்தி அதை நீங்கள் செய்து வேதத்தை வாசிக்கிற பொழுது உங்கள் குற்றங்கள் என்ன, நடக்க வேண்டிய வழி என்ன என்பதை கர்த்தர் காண்பிப்பார். அதான் வேதத்தை நேசிகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, வேதத்தை வாசிகளுக்கு ஒரு வழி உண்டு.
வேதத்தை கேளாதபடி தன் செவியை சாய்க்கிறவனுடைய ஜபம் அருவருப்பானது. சில பேர் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறதே இல்லை, புதுசாக இருக்கும் புஸ்தகம் பார்த்தா வேத புஸ்தகம். சரி, வீட்டில் ஒன்று வச்சுருக்கீங்க படிக்கிறதுக்காக, அது ரொம்ப கந்தலாக இருக்குது, புதுசாக தான் மன்னிக்கலாம். உண்மையிலேயே ஒரே வேத புஸ்தகம் இருக்குது, அந்த ஒரே வேத புஸ்தகத்தில் புதுசாக பேப்பர் இருக்குனாக்கா நீங்கள் வேதத்தை படிக்கலன்னு அர்த்தம். ஆமாம், வேதம் முக்கியம். ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி, அந்த வாஞ்சிக்கு முன்னாடி வேதம் முக்கியம். பாவம் பேதுருக்கு அதெல்லாம் தெரியல ஐயா. ஆனால் அந்த பரிசுத்தாவியர் எல்லா வேத வசனங்களும் ரீவைன் பண்ணி சொல்ல வச்சு தீர்க்கதரிசனம் சொல்கிறார். அது பேதுரு ஒரு படியாத மனுஷன். see the flow, see the background. ஜனங்க பழைய சம்பரனாவே பார்ப்பாங்க, எல்லாத்தையும் அடித்து தளிச்சு அந்த பரிசுத்தாவினால் நிறைந்த பிரகாசம். அதுதான் சொல்கிறேன், உங்கள் பழைய வாழ்க்கை ஜனங்கள் அறிந்திருக்கிறாள் என்று நீங்கள் இன்னும் பழையதாகி போய்விடக்கூடாது. நான் புதிய சிருஷ்டி என்ற நம்பிக்கை எனக்கு முதல்ல வரணும். யூ மஸ்ட் ஹேவ் கான்ஃபிடென்ட் ஆன் யூ ஃபர்ஸ்ட் that you are blessed by the Lord and you are washed and sanctified by the blood of the Lamb. அவன் ஏதோ சொல்கிறான், ஒரு மடப்பையன் எதுனா சொல்கிறான் பழசை பற்றி. நான் அதே வச்சு ஐயோ ஆமாம் என்னை அப்படி சொல்லிட்டாங்க, ஆமாம் ஐயா என்னை அப்படி சொல்லிட்டாங்க, ஆமாம் நான் தான் அது, நீங்கள் தான் அது இல்லைன்னு சொல்லு. ஆனால் இப்பொழுது நான் புது சிருஷ்டி தான் காரியம். கணவன் மனைவியை குறித்து சொன்னாலும் சரி, பழைய வாழ்க்கையை, அல்லது மனைவி கணவனை பற்றி சொன்னாலும் சரி, அல்லது நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், பல நீண்ட கால நட்புகளை பார்க்கிற பொழுது அவங்களுக்கு பழசுதான் ஞாபகம் வரும், புதுசு ஞாபகம் வரும். அது ஏன்னா புதுசு தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் புதிய ரசமாய் காண்பிக்க வேண்டும். நீங்களும் உட்காந்து பழைய கதையெல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்கிறது புரிய நினைக்கிறேன். பழைய பாவத்தை குறித்தெல்லாம் பேசக்கூடாது. அது என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சுனாக்கா இயேசுவின் நாமத்தில் எல்லாம் பாவ நிவர்த்தியானது, அவ்வளோதான். நீங்கள் புது சிஷ்னா பழைய மேட்டர் பேசக்கூடாது, யாரானா இருக்கட்டும். இப்படித்தான் உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். சில பேர்லாம் சாட்சி சொல்லுவாங்க, வாந்தி வர மாதிரி இருக்கும் சாட்சி கேட்டாலே. இயேசு நாமத்தில் சபை ஸ்திரப்படுத்த நான் போதகனாய் சொல்லுகிறேன். நான் குடித்தேன். டேய் நீ குடித்தேன், நீ ஒலையான சீட்லேருந்து நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன். அந்த பழைய மேட்ரை பற்றி பேசுகிறப்போ புது ரசம் ஸ்பாயில் ஆகிடும், பெற்றுக்கொண்ட ரட்சி போயிடும். தேவ நாமத்தை மயங்கப்படுத்துகிறேன், கர்த்தர் எனக்கு நோய் வந்தது, கர்த்தர் எனக்கு சுகப்படுத்தினார், அது மாதிரி இருக்கணும். பாவங்களை குறித்தெல்லாம் அதிகமாக மிகைப்படுத்தி பேசக்கூடாது. நான் குடித்தேன், நான் போனேன், நான் வந்தேன், அவனை வெட்டினேன், இவனை வெட்டினேன்னு ஒன்றும் இருக்காது. பீன்ஸ் தான் வெட்டியிருப்பான். மிகைப்படுத்தி பேசுகிற காரியங்க பழைய சிருஷ்டி முடிஞ்சிச்சு. அதெல்லாம் இப்போ நான் யார்? புது சிருஷ்டி, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவன் என்னை தூக்கினார், ரட்சித்தார், என்னை அபிஷேகத்திருக்கிறார், தேவ சமூகத்தில் என்னை வைத்திருக்கிறார். இப்படி தான் பேதுரு பேசின பேச்சில் அப்படியே ஜனங்க ஆடி போயிட்டாங்க, மறுதளித்தது. இப்போது சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை மறுதளித்திருக்கலாம், அது கர்த்தருக்கு உங்களுக்கு தான் தெரியும், ஒரு சின்ன கூட்டத்துக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எழும்புகிறீர்களே, நீங்கள் எழும்ப போகிறீர்களே, உலகம் உன்னை வித்தியாசமாய் பார்க்க போகிற அபிஷேகத்தை கர்த்தர் என்று உனக்கு தரப்போகிறார். உலகத்தை கலக்கிற அபிஷேகத்தை நீ இந்த ஊடகத்தின் வாயிலாக நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். உண்மையான அறிக்கை இருக்க வேண்டும், இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும். சரியான தலைமைத்துவத்தில் இருந்தோம் அந்த மனுஷன். என்ன நடக்கிறது பாருங்கள். இந்த மனுஷன் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறான். பாவ மன்னிப்பு நிச்சயத்துக்கென்று நீங்கள் என்ன செய்யணும்? மனம் திரும்பி ஆண்டவருக்கு என்று நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்க. மாறுபாடுன சொந்தத்தை விட்டு விலகி உங்களை நீங்கள் ரசித்து கொள்ளுங்க. என்னென்ன வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் ஜனங்கள் இதுவரை கேட்டதில்லை, இதுவரை இயேசுவை போல் ஒருவன் பேசினதில்லை என்று சொல்லுகிறார்கள் சுவிசேஷ புஸ்தகத்தில். அதே சாயல் தான் இங்கே பேதுரு பேசுகிற பொழுது. அவர் தச்சனுடைய மகனாக பேசவில்லை, தேவகுமாரனாய் பேசினார், அதிகாரமுடையவராய் போதித்தார். அதே பாணியில் நம்ம ஐயா பேதுரு வருகிறார். அவர் இயேசுவையும் அபிஷேகம் பண்ணப்பட்டார், இவரும் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். அபிஷேகம்தான் உங்களிலிருந்து வெளிப்பட வேண்டுமே தவிர உங்களுடைய ஆஸ்தி பாஸ்தி, உங்கள் பெருமை, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய மாம்சம் வெளிப்படக்கூடாது. அதுக்கு சொல்ல வரேன். சில பேருக்கு இனப்பிரச்சனை இருக்கும், சில பேருக்கு இனப்பெருமை இருக்கும். இனமே பிரச்சனையாக சொல்லுவான், நான் இன்னானாக்கும், நான் இந்த பின்னணியை சேர்ந்தவே, அதனால் எனக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்றும் இல்லை, வெங்காயம். நீங்கள் யார்? புதிய சிருஷ்டி, தேவ சாயல், அவ்வளோதான். உங்கள் இனம்லாம் இங்கே யாரும் கேட்கல, எந்த வகுப்பை சேர்ந்தவங்களாம் யாரும் கேட்கல. உங்களில் இந்த அபிஷேகம் வெளிப்படணும். என்ன பேச்சு, என்ன இது? ஜனங்க அப்படியே திக்குமுக்காடிட்டாங்க. படித்தவனும் படிக்காதவன் எல்லாருக்கும் வந்து சேருகிறது, சேர வேண்டிய சரத்துக்கள் வந்து சேருகிறது, சேர வேண்டிய அந்த சத்துவங்கள் வந்து சேருகிறது. அப்போ என்ன நடக்கிறதுன்னு கேட்டால், அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அல்லேலூயா.
அவர்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது அத்தனை பேரும் என்ன செய்கிறாங்க? மனம் திரும்பி ஞானஸ்தானம் மாறுபாடு அந்த வார்த்தைகளை சந்தோஷமாக ஞானஸ்தானம் பெற்றாங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க தயவு செய்து எடுக்க எண்ணம் இருந்தால் என்னத்தை தொடர்பு கொள்ளுங்க. நான் ஜெபித்து சொல்லுகிறேன், கொடுக்குறேன்னு சொல்ல ஜெபித்து சொல்லுகிறேன். ஏனென்றால் மனம் திரும்பி எடுக்கிற ஞானஸ்தானம் தான் உங்களை நிலைப்படுத்தும். விசுவாசத்தை எடுக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த செய்தியை முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு தெரியும். விசுவாசத்தை எடுக்கிறவங்கெல்லாம் என்ன ஆனாங்க, மனம் திரும்பி எடுக்கிறவங்களுக்குடைய மேன்மை என்ன, மாண்பு என்ன என்பதை உங்களுக்கு நான் சொல்லி விளக்கி சொல்லுகிறேன். 2வது அதிகாரத்தில் அப்படியே புலியை போல சிங்கத்தை போல பிரசங்கிக்கிறார். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. இந்த பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு 3000 பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஒரு 10,000 பேர் கேட்டிருப்பான். உரத்த சத்தமாக எழும்பி அந்த அபிஷேகத்தில் நிரம்பி பேசுகிற பொழுது ஞானஸ்தானம் எடுக்கிறது முக்கியம் இல்லை, மனம் திரும்புகிற அதுதான் முக்கியம். ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கும் மனம் திரும்புதலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, மனம் திரும்பி மனம் திரும்பி ஒவ்வொரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் என்று இப்படி சொல்லுகிறான். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். இது புறஜாதியர்களாக இருந்ததுனால இயேசுவின் நாமம்னா உங்களுக்கு தெரியுன்றதுக்காக சொன்னப்பட்ட மேட்ரு இது. அதனால் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுன்றது சரியில்லை. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதே சமயத்தில் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன் இயேசு நாமன் போடப்பட்டிருக்குன்றதுனால.